St. Brito's follows the futuristic 50 curriculum for kindergarten. Admissions open now. வெல்கம் டு Vrkitchen. ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம வரகு அரிசியில பொங்கல் பண்ண போறோம். ஓகே. ஸோ யூஸ்வலான பொங்கல் தான். நம்ம அரிசிக்கு பதில் இது யூஸ் பண்றோம். இதுல என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால இது நம்ம கொடுக்கும்போது பெரியவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். அதுதான் இன்னைக்கு நான் வந்து பண்ணி காமிக்க போறேன். ஓகே. 1 கப்பு வரகு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம ஊற வைக்கணும். அப்பதான் வந்து பொங்கல் வந்து நல்லா சாஃப்டா நல்லா வரும். ஃபர்ஸ்ட் இதை வாஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை 15 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. இதை நல்லா தண்ணியை வந்து வடிகட்டிட்டு நம்ம குக்கர்ல போட்டுடலாம். இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சுப்பா. இதை எடுத்து நம்ம குக்கர்ல போட்டுடலாம். எந்த கப்ல நம்ம எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி. இப்போ இதுல கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுருக்கேன். இன்னும் வேணா கொஞ்சம் தேவைக்கு. இப்போ இதுல வந்து 1 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்றேன் நான். இது இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓகே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். விசில் எடுங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். 3 விசில் வந்தோன்னா நம்ம எடுத்து தாளிச்சிடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம தாளிச்சு போட்டுடலாம். இது எடுத்துடலாம். நான் நெய் போடுறேன். ஓகே. நெய் போட்டாச்சு, காஞ்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரும்போது எடுத்துடலாம். நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இது எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகு வந்து நீங்கள் பொடியாக பவுட்ரு பண்ணி போட்டாலும் சரி, இல்லாட்டி இதை நீங்கள் ஒன்றும் பாதியமாக உடைச்சி போட்டாலும் சரி. அடுத்து நான் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி வந்து பொங்கலில் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு பொங்கல் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஓகே, சூப்பராக வரகரிசி பொங்கல் மேம் நம்மளுக்கோசரம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மல் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி அரிசி யூஸ் பண்ணி தான் பொங்கல் பண்ணுவோம். நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு வரகரிசி வச்சு ஒரு பொங்கல் பண்ணியிருக்கோம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நிறைய அயன் இருக்கு, விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. அண்ட் தென் கால்சியம் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் அரிசிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மல் அரிசியில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இது வந்து நல்ல, அதாவது வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் 4 நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். பெரியவங்க வந்து அடிக்கடி எடுத்துக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது. அண்ட் தென் நம்மளோட சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கிற ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. நம்ம இருக்கிற மில்லட்ஸ்லேயே வந்து தானியங்களில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா நமக்கு சாப்பிட்றதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ சுகர் டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குன்றதுனால இது எடுத்துக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லது உடம்புக்கு.
ஓகே ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே இப்போ நம்ம பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படின்னா நல்லா இருக்கு பொங்கல். ஓகே இப்போ நம்ம பொங்கல் செஞ்சோம். நான் வந்து ஆல்ரெடி சாம்பாரும் சட்னியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பொங்கலோட சாம்பாரும் சட்னியும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம விஆர் கிச்சனில் வரகரிசி பொங்கல் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்த்தோம். அடுத்த டிஷ் நம்ம விஆர் கிச்சனில் பார்க்கலாம். அது வரைக்கும் சங்கீதா, ஐஸ்வர்யா, தேங்க்யூ. தேங்க்யூ.